ஐந்தாம் இடம் என்பது எண்ணம், உணர்வு, காதலை குறிக்கக்கூடிய பாவகங்களாகும். சனி ஐந்தாம் இடத்துல நிற்கும் பொழுது காதலிக்கும் பாக்கியம் குறைவாகவே இருக்கும். அப்படியே காதலித்தாலும் விரைவில் அந்த காதல் கசந்து விடும். உள்ளத்தில் காதல் உணர்வுகள் வரவே வராது அந்த ஜாதகருக்கு. இது திருமணத்திற்கு பின்னும் தன் வாழ்க்கை துணையோடு சந்தோஷமாக அன்பை பரிமாறிக் கொள்வதிலும் தடைகளை ஏற்படுத்தக்கூடிய கிரக அமைப்பாகும். ஐந்தாம் இட சனி தனது 3ஆம் பார்வையால 7ஆம் இடத்தையும், தனது 7ஆம் பார்வையால 11ஆம் இடத்தையும், தனது 10ஆம் பார்வையால 2ஆம் இடத்தையும் பார்த்து கெடுப்பார். இது நிரந்தரமான நட்புணர்வுடன் பழகுவதை பாதிக்கக்கூடிய அமைப்பாகும். ஆக கணவன் மனைவிக்குள்ள மட்டும் கிடையாது, நட்போடு பழகுவதிலையுமே இந்த சனி பாதிப்புகளை ஏற்படுத்தி விடுவார். ஆக 11ஆம் இடம் என்பது ஆசையை பூர்த்தி ஆகக்கூடிய ஸ்தானமாகும். இந்த 11ஆம் இடத்தை இங்க 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பார்த்து கெடுப்பதால இங்க எதுலையுமே மன நிறைவு இல்லாத சூழ்நிலைகள் ஏற்படும். இது குடும்பத்துடன் ஒன்றி இருக்க முடியாத மன உணர்வை ஜாதகருக்கு கொடுத்துவிடும். எங்க நமக்கு அன்பு மரியாதையும் கிடைக்க வேண்டுமோ அங்க கிடைக்காம வேறு ஒரு இடம் இருந்து கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டுவிடும். 3ஆம் நபரின் தலையீடு ஜாதகருடைய வாழ்க்கையில ஏற்பட்டு அதன் மூலமாக குடும்பத்துல புயலை வீசக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். ஏன்னு கேட்டீங்கன்னா 10ஆம் பார்வையாளர் சனியின் 5ஆம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய சனி 10ஆம் பார்வை குடும்பஸ்தானத்தை குறிக்கக்கூடிய 2ஆம் இடத்துல விழுகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். இது போல நடப்பதனால பாத்தீங்கன்னா மன ரீதியாக உதாசீனப்படுத்தப்படுவதால ஜாதகர் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகளும் பிரிவினைகளும் ஏற்பட்டு விவாகரத்து வரை கூட போகக்கூடிய சூழ்நிலைகள் ஜாதகருடைய வாழ்க்கையில ஏற்பட்டுவிடும். ஆக 5ஆம் இட சனி எப்பொழுதுமே ஜாக்கிரதையாக கையாள வேண்டிய கிரக அமைப்பாகும். இதெல்லாம் எப்ப நடக்கும்னு கேட்டீங்கன்னா சனியினுடைய தசாபுத்தி அந்தரங்கள்ல இது போல சூழ்நிலைகள் நடக்கும். தசாபுத்தி அமைப்புகள்ல ஜாஸ்தியாகும், அந்தரங்கத்துல ஒரு டெம்பரரியாகவும் நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும்.